கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி காரணமாக என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். 2024 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை சுமார் 26 நாட்களுக்கு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சுகங்களையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சுக்கிரன் சிறப்பாகிருந்தால் மட்டுமே இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான யோகங்களையும் சிறப்பாக அனுபவிக்க முடியும். சுக்கிர பகவான் நாட்டியம், நடனம், இசை, கவிதை, சிற்பம், அழகு, ஆனந்தம், இனிமை என அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக திகழ்கிறார். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு முதல் தர யோகாதிபதியாகவும் சுக்கிரன் தான் இருக்கின்றார். ஏனெனில் சுக்கிரன் தனஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி என்பது மட்டுமில்லாமல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கவர்ச்சியை, ஈர்ப்பு சக்தியை, சிற்றின்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். நீங்கள் மாடமாளிகையில் வசிக்க வேண்டுமென்றாலும், சொகுசான வண்டிவாகனங்கள் வைத்திருக்க வேண்டுமென்றாலும், நீங்கள் செல்வ செழிப்போடு பணவசதியோடு வாழ வேண்டுமென்றாலும் சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும். ஏனெனில் பணத்திற்கும் செல்வத்திற்கும் காரகன் சுக்கிர பகவான். ஆக உங்களுக்கு சுக்கிரன் வலுவாக இருந்தால்தான் இல்லறம் இனிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க சுக்கிர பகவானுடைய அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஆகஸ்ட் மாதம் 26 நாட்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் 6இல் வலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வையை வலுவாக பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் சனி பகவானை பார்வையிடுகிறார். சனியும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் பயணிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவானை பலமாக பார்வையிடுகிறார். எனவே இந்த தருணங்களில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடன் சுலபமாக கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வெகுகாலங்களுக்கு உங்களுக்கு வராமல் தேங்கியிருந்த பணங்கள் உங்களை வந்து சேரும். ஏனெனில் 2ஆம் அதிபதியான சுக்கிரனை 6ஆம் அதிபதியான சனி பார்வையிடுகிறார். மேலும் உங்களுடைய எதிரிகளின் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து சேரும். ஆக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். சுக்கிர பகவான் குரு பகவானுக்கு அடுத்த மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சுபகிரகம். இயற்கையான சுபகிரகங்களில் சுக்கிர பகவான் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான கிரகமாகும். உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் ஆனந்தங்களையும் வாரி வழங்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது சுக்கிர பகவான் மட்டும்தான். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்து குடியேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் புதிய வீடு கட்ட ஆரம்பித்து கட்டி முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற வீட்டை இந்த தருணத்தில் இனிதாக கட்டி முடிக்கலாம். சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் எழுதப்படாமல் இருந்திருந்தால் தற்போது சொத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய பெயரில் எழுதுவதற்கான யோகங்கள் கிடைக்கும். இவ்வாறான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் சுப செலவுகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகள் வழியில் சுப செலவுகளை நீங்கள் இனிதாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீண்ட காலமாக தடைபட்டு கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் இந்த காலகட்டத்தில் இனிதாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டிற்கு வெகு தூரத்திற்கு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே குழந்தைகள் வழியில் படிப்பு விதத்தில் உங்களுக்கு செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தில் 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி என்று கருதப்படுகின்ற குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டயோகங்கள், திடீரதிர்ஷ்டயோகங்கள் என பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை அஷ்டமாதிபதியான குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 12இல் சஞ்சரிப்பதால் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார்.
கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் பாக்கியாதிபதி. சுக்கிர பகவானும் சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள். சுக்கிரன் லட்சுமி, சனி வேலைக்கு தொழிலுக்கு அதிபதி. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்பட்டு பணப்புழக்கங்கள் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். மேலும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக நல்ல வரன் அமையாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான அழகான சொகுசான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். அதாவது விலை உயர்ந்த பொருள்களை வாங்கக்கூடிய யோகங்களை இந்த சுக்கிர பெயர்ச்சி அள்ளிக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல உலோக ஆபரணங்களை புதிதாக எடுப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிர பகவானின் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஆபரணங்களை வாங்க முதலீடுகள் செய்து சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் உண்டு. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கோச்சாரம் மிகவும் பலமாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் குரு பகவானும் ஆதரவுடன் பக்க பலத்துடனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் பெருங்கொண்ட கிரகங்களான சனி குரு சுக்கிரன் தொடர்பால் ஏற்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்கிறீர்களென்றால் உங்களுக்கு யாராவது தெரிந்தவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் மூலமாக சென்றாலும் நிறுவனங்களின் நேரடி அழைப்பினாலும் அவர்களுடைய செலவிலும் வெளிநாடு சென்று உத்தியோகம் செய்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் இனிதாக கிடைக்கிறது. இந்த மாதிரியாக வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் அதாவது நல்ல சம்பளம் பெயர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் உயரும். ஆக இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு நல்ல உயர்தர நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அதிக அளவிலான வருமானங்களும் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது. இந்த தருணத்தில் குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 12இல் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குழந்தை பாக்கியம் திருமணயோகம் உயர் பதவி என எல்லாவிதத்திலும் அதிர்ஷ்டமான நிலைகளை பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாக்கியங்கள் பெருகும். அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். குரு பகவான் சாதகமான இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பதும் சுக்கிரனின் வீட்டில் குரு இருப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குருமங்களயோகம் வலுவாக ஏற்படுகிறது. இது மிக சிறப்பு. ஏனெனில் இந்த குருபகவான் மீண்டும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்குள் வருவதற்கு 12 வருடங்கள் ஆகும். எனவே உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனின் வீட்டில் தற்போது குரு இருக்கும்போது உங்களுடைய எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் நோய் பிரச்சனை உடல் உபாதைகள் நீதிமன்ற வழக்கு ரீதியான பிரச்சனை என எல்லாவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற முடியும். ஏனெனில் 9ஆம் இடத்தில் சுக்கிரனின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆக உங்களுடைய குடும்பத்தில் எப்பேற்பட்ட கஷ்டங்களிருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு தீர்வுகளை அள்ளிக் கொடுப்பார் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு. மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த 6ஆம் இடத்திற்குள் மீண்டும் சனி வருவதற்கு சுமார் 30 வருடங்களாகும். எனவே 6ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்காமல் செல்லமாட்டார். 6இல் சனி இருக்கும்போது இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல அதிர்ஷ்டங்களை பெற முடியும். சனி பகவான் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக பக்க பலமாக பாதுகாப்பு கவசமாக இருக்கிறார்.
மேலும் இந்த காலகட்டத்தில் 6ஆம் அதிபதியான சனியும் 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான அமைப்பாகும். சனி பகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி. எனவே இந்த 2 கிரகங்களும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டயோகங்களும் அதிர்ஷ்ட திருப்புமுனைகளும் ஏற்படுகிறது. ஆக இந்த சுக்கிர பெயர்ச்சி தருணத்தில் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது சுபசெலவுகள் மட்டுமே இருக்கும். அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது, சுபவிசேஷங்கள் செய்வது, பிள்ளைகளை படிக்க வைப்பது, வெளிநாட்டிற்கு செல்வது என நல்லபல சுபசெலவுகளை மட்டுமே சுக்கிரன் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும்போது ஏற்படுத்திக் கொடுப்பார். ஆக கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த 26 நாட்களிலும் சுபசெலவுகளை செய்து கொள்ளலாம்.